என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி பார்க்கலாமா? ஸோ எனக்கு வந்து மே மந்த் தான் வந்துட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் போயிட்டு புட்லூரில் வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிருந்தோம். ஸோ என்னோடய ப்ரெக்னென்சியில் நான் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப இளைச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வளையல் போடுறதுல பார்த்தாலே தெரியும். நான் வந்துட்டு ரொம்ப இளைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 7 மந்த் வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் வந்துட்டு கண்டினியூஸாக இருந்தது. நான் வாட்டர் குடித்தா கூட வாமிட் எடுத்துருவேன். ஜூஸ் குடித்தாலும் வாமிட் எடுத்துருவேன். எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் வாமிட் வந்ததுன்னா, வாமிட் டேப்லெட் போட்டால் கூட எனக்கு அந்த டேப்லெட்டையும் வாமிட் வந்துடும். அந்தளவுக்கு வந்து வாமிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எதுவுமே சாப்பிட முடியாது. நான் 3 வேளையுமே என்ன சாப்பிட்ருப்பேன்னா, ஒரு சுடுகஞ்சி தான் சாப்பிட்ருப்பேனே. ஸோ 3 வேளையுமே சுடுகஞ்சி வச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சுத்தமாக எனக்கு ஆயில் ஸ்மெல் வந்து சேரவே இல்லை. அதனாலேயே நான் சமைக்கவே இல்லை ப்ரெக்னென்சியில். அம்மாவும் மாமியாரும் தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து முறுக்கு சுடுவாங்களா, அந்த எண்ணெயை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சா போதும், இந்த சைடு எனக்கு வாமிட் வந்துடும். அம்மா சீக்கிரம் சுட்டு முடியுமா, எனக்கு வாமிட் வருது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் ஒரு 3 மந்த் வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். மொட்டை மாடி வந்து ஏறவே இல்லை. ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே நான் மொட்டை மாடி ஏறலை. டாக்டர் வந்து மொட்டை மாடி ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னனால நான் ஏறவே இல்லை. 3 மந்த் வரைக்கும் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து லைட்டாக இருந்தது. அதனால் நான் பயத்துலேயே வந்து மொட்டை மாடியே ஏறல. எழுந்து அவ்வளோவா நடக்கவும் மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 7, 8 மந்த்லலாம் வந்துட்டு சுத்தமாக தூக்கமே போயிடுச்சு. தூக்கமே இருக்காது எனக்கு. நைட்லலாம் எழுந்து நடந்துகிட்ருப்பேன், பெனாத்திட்ருப்பேன். சுத்தமாக தூக்கமே வராது எனக்கு. அதுக்கப்புறம் என் நாத்தனாரும் வந்துட்டு சேம் டைமில் வந்துட்டு கன்சீவ் ஆனனால 2 பேருமே வந்து பார்த்துக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்து அவள் மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து வந்து எனக்கு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நாத்தனாரும் அண்ணியும் வந்து பார்த்துக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் வீட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அப்படி தான். நானும் என் நாத்தனாரும் பார்த்துக்கவே இல்லை குழந்த பிறக்கிற வரைக்குமே. இப்போ வந்து பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய்.